உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். வாமா, இப்பதான் வரியா? என்னம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்கா? என்னடி என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த டாக்டர் சார் மறுபடியும் திட்டி விட்டுட்டாரு. நீ என்னடி பண்ண? அம்மா திட்டான்னு சொல்ல நான் என்னம்மா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலம்மா. நீ எதுவும் பண்ணாம அந்த தம்பி உன்னை திட்டினாங்களா? சொல்லுடி, என்னடி பண்ண? இல்லைம்மா, நான் எதுவும் பண்ணல. யாழினி, உண்மை சொல்லு, நீ என்ன பண்ண? என்னப்பா என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? நான் எதுவுமே பண்ணல. அவ வைஷுவும் அங்கே தான் ட்ரைனிங் வரா. அவ கூட சேர்ந்து அவங்க டாக்டர் சொன்ன வேலையை செய்யாமல் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு தான் திட்டிட்டு போயிட்டாங்க. யாழினி, உனக்கு ஒரு நேரம் சொன்ன புரியாதா? நீ என்ன படிச்சுட்டு இருக்க, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மறுபடியும் வேண்டாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. என்ன யாழினி சொல்லு, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணை என்ன லட்சணத்தை வளர்த்து விட்டு இருக்காங்க அப்படிதானே கேட்பாங்க. ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்களை தான் ஏதாவது சொல்லுவாங்க. என்னம்மா யாழினி, உங்ககிட்ட அவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன், நீ மறுபடியும் அதை தப்பு தான் பண்ணியிருக்க, அப்படித்தானே? இல்லைப்பா, வைஷு ஜாயின் பண்ணாலாம். எதுக்காக அவள் ட்ரைனிங் போன ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலாம். நான் டாக்டர் சொன்ன வேலையை மறந்துட்டேன். அதான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்ததில்ல, அவர் சொன்ன வேலையை மறந்துட்டேன். என்ன யாழினி, எதை ஞாபகம் வச்சிருக்கணும்? எதை மறக்கணும்? கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை. படித்த பொண்ணு தானே, இப்படியே நடந்துப்ப. ஆமாம் போதுமா. அவரும் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் முன்னையும் திட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. அசிங்கமாக போச்சா? வேற அவங்க சொன்ன வேலையை முடிக்காம நீ பாட்டு கதை அடிச்சிட்டு இருந்தேன்னா உன்னை என்ன தூக்கி வச்சு கொஞ்சமா செய்வாங்க? திட்டதான் செய்வாங்க. அம்மா, உனக்கு ஆதி தர செல்லம் தான். ஆதி உன்னை செல்லம் கொடுத்து கழுதியாக்கி வச்சிருக்கான். அவன் இன்னைக்கு வரட்டு. நேற்று நைட்லேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கௌதம் சரி ஆதியும் சரி, அவனும் வரட்டு. அவன் கொடுக்குற இலக்காரம் செல்லத்தினால நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க. அம்மா, அண்ணா எதுவும் சொல்லாதீங்க. பாரு யாழினி, உங்ககிட்ட சும்மா நாங்க சொல்ல முடியாது. நீ குழந்தை கிடையாது, புரியுதா? படிச்ச பொண்ணு, கொஞ்சம் அது ஞானமா இருந்துக்கோ. அப்பா சொன்னது கேட்டதுல இனிமேல் அது ஒழுங்கா நடந்துக்கோ. கொஞ்சம் அறிவை பயன்படுத்து. சரிம்மா, திட்டாதீங்க. தலைவலிக்கு காஃபி. உன்னை என்னத்தை செய்ய? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உன்னை சொன்னா உன் அண்ணனுக்கு சூடி ஏறிடும். உன்னை எதுவும் சொல்லவும் விட மாட்டான். அவன் இன்னைக்கு வரட்டுன்னு தான் நானும் இருக்கேன். என்னம்மா பிரேமா, ஃபோன் அவன் எடுக்கவே இல்லையா? ஃபோன் போனதனங்க அவன் எடுத்து எங்க இருக்கான்னு சொல்ல முடியும்? ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஆதி இப்படி பண்ண மாட்டேன்னு என்ன புதுசா? இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. பண்ணிட்டேங்க. மார்னிங் 4 வாட்டி பண்ணிட்டேன், எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ ரிங் போரு, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறான். டே ரத்னம், உள்ள வரலாமாடா? ஏங்க அண்ணி குரல் மாதிரி இருக்கு. அக்கா தான். அக்கா, ஏக்கா வெளியே நின்று கேக்குற? உள்ள வாக்கா. அக்கா வாக்கா உள்ள. என்ன நீ வெளியே நின்று உள்ள வரவன்னு கேக்குறீங்க? உங்க வீடு, நீங்க உள்ள வாங்க. நீ அக்கா, அத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. ரத்னம் வேண்டாப்பா, நீ உட்காரு. ஆமாம்மா, நீ எந்திக்காத, உட்காரு. ரத்னம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? உடம்பு எப்படிடா இருக்கு? பிரேமா, அண்ணி மேலே எதுவும் கோவமா இருக்கியா? அண்ணி எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்கண்ணா, ஃபர்ஸ்ட் உட்காருங்க, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். வாங்க, முதல்ல உட்காருங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என் மேலே கோவமா இருக்கியாடா? என்னக்கா நீ எப்படி பார்த்தா? நீ தான் எங்க மேல கோவமா இருக்கணும். நாங்க எதுக்குக்கா கோவப்பட போறோம்? ரத்னம், நடந்து முடிச்சதாவே இருக்கட்டும், அதை பத்தி பேச வேண்டாம். ஆமாடா, இனி அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எல்லாமே முடிஞ்சிட்டு யாரோட தலையில் என்ன எழுதிருக்கோ அதே நடக்கும். விதிப்படி நடந்துட்டு அவ்வளோதான். நீ எப்படி இருக்க? உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அண்ணி இப்போ கொஞ்சம் அவளுக்கு பரவாயில்ல. முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ பரவாயில்ல அண்ணி. உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேங்களடா, உன்னை ரொம்ப தண்டிச்சிட்டேங்களா? மன்னிச்சிருடா பிரேமா, மன்னிச்சிருமா. ஐயா அக்கா, என்னக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ அம்மாக்கா, அப்படிலாம் மன்னிப்பு கேட்காத. ஆனால் உன்னை முடியாமல் இருந்த சமயத்தில் கூட நான் வந்து பார்க்கலடா. நீ என்ன அம்மாவா நினச்சிட்டு இருக்க. ஆனால் நான் உன்னை வந்து என்னன்னு எட்டி கூட பார்க்கலடா. என்னை மன்னிச்சிடா. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது எனக்கு. இவ்வளோ நாளாக நான் கோவத்தில் தான் இருந்தேன். ஆனால் நேற்று உன் மாமா சொல்லும்போது தான் புரிஞ்சது, இந்த மரமண்டைக்கு புரிஞ்சது. என்னை மன்னிச்சிடுடா. என்ன நீ இப்படி பேசுகிறீங்க? விடுங்க, யாருக்காக இருந்தாலும் கோவம் இருக்க தானே செய்யும். விடுங்க, நீ உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அதை பேச வேண்டாம். இதா இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. சரிதான். அப்புறம் யாழ்னி, எடுமா இருக்க? நல்லா இருக்கியா?
ம், நல்லா இருக்க அத்தை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் வீட்டுக்கு வரவங்களுக்கு கண்ணே தெரிஞ்சிருக்கல அத்தை. ஏ யாழி, என்ன பேசிட்டு இருக்க? அத்தைட்ட போவி. பிரேமா, அவளை திட்டாதம்மா. அவள் கேட்குறது சரிதானே? அண்ணி இல்லை, நீ விடு பிரேமா. பிள்ளைகளுக்கு இருக்க அறிவு கூட பெரியவங்க, நமக்கு இல்லை. அன்னைக்கு வைஷு கூட உன்னை பார்த்துட்டு பேசாமல் வந்துட்டாலாமே. சொன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிரேமா. சத்தியமாக அவகிட்ட நான் எதுவும் சொல்லலை. பேசக்கூடாது, வாங்கக்கூடாது, நான் எதுவுமே சொல்லலை. அவள் அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. சாரி பிரேமா. ஐயா அண்ணி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க? என்னெல்லாம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? என் மருமகளை நான் எப்படி மறப்பேன்? என் செல்ல மருமகளாச்சே, நான் எப்படி மறப்பேன்? ஆமாண்ணா, இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. ஏன் யாழ் நீ என் மருமகளை எப்படி சொல்கிற? என் செல்ல என்ன அழகா இருக்கு. அப்படி சொல்லுங்க அத்தை. நல்லா சொல்லி புரிய வைங்க. என்ன திட்டுறாங்க அத்தை? பேசாம அத்தை, நான் உங்க கூட உங்க வீட்டுக்கே வந்துடவா? கேட்கவா செய்யணும்? அது உன் வீடு, எப்போ வேணா தாராளமாக வரலாம். அண்ணி, செல்ல ரொம்ப கொடுக்காதீங்க. இவ பண்ணுற வேலையெல்லாம் கேட்டீங்க அவ்வளோதான். படிக்கிறது டாக்டர், ஆனால் பண்ணுற வேலை அவ்வளோ வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறா. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா, அத்தைக்கு வந்திருக்காங்கல்ல, காஃபி ஜூஸ் அதை எடுத்துட்டு வாமா. நின்று பேசிட்டே இருக்க. யாழ்னி, அப்படின்னா நீ என்னமோ பண்ணிருக்க, அப்படிதானே? அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அம்மா சும்மா இருமா. சரி சரி, விடுங்க விடுங்க. சும்மா என் மருமகிட்ட ஏதாவது கேட்டுட்டே இருக்காதீங்க. விடுங்க விடுங்க. பாத்தியாடா தம்பி, மருமகளை எதுவும் சொல்லிடக்கூடாது. உன் அத்தானுக்கு உடனே பொத்துக்கிட்டு வந்துடும். ஆமா ஆமா, மாமாவும் மருமகளும் வச்சுக்க வேண்டியதான். சரிங்க. நீ வருண் வைஷு எங்க? அவங்கள கூட்டிட்டு வரலையா? வைஷு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்தா. இந்தா நம்ம யாழினி கூட தானே இப்போ மறுபடியும் ட்ரைனிங் போயிட்டு இருக்கா. டயர்டாக இருக்குமா, வரல அப்படின்னு சொன்னா. வருண் இன்னும் மீட்டிங் அவனுக்கு முடியல, அவன் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. நீங்கள் போங்கம்மா, நான் டைம் இருந்து அங்கே வரேன், இல்லைன்னா நான் மாமாவை இன்னொரு நாள் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அதான் சரி, நாங்கள் கிளம்பி வந்தோம். ஆமாக்கா, பிள்ளைங்க நைட் டியூட்டி பார்த்துருக்காங்க, டயர்டா இருக்கும்ல. ஆமாடா தம்பி, அவனுக்கும் ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதான் அவன் கிளம்பிட்டான். அவன் மீட்டிங்கை முடிச்சுட்டு டைம் இருந்தால் வரேன்னு சொல்லியிருக்கான், இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன்னு சொன்னான். ஐயோ, வந்தவங்கள உட்கார வச்சுட்டே இருக்கேன். இங்கே அண்ணி, ஒரு 5 நிமிஷம் காஃபி போட்டு எடுத்துட்டு உடனே வந்ததேன். அண்ணி, சாப்பாடும் ரெடி பண்ணுறேன், சாப்பிடுங்க. இருமா இருமா, பொறுமையா பண்ணலாம், நம்ம வீடு தானே, என்ன அவசரம்? இருக்கட்டும் பிரேமா, அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா, அப்பா. ஐ, அண்ணா வந்துட்டாங்க. அம்மா டேயாதி, இங்கே இருக்கண்டா, இங்கே வா. இத வாரேம்மா. அத்தை, மாமா. ஐயோ, அக்கா மாமா வெளியே இருக்காங்களே. டேய் ஆதி, என்னடா உங்க அத்தை மாமா உட்காந்துருக்காங்க? அதெல்லாம் எனக்கும் தெரியல. இப்போ அக்காவும் மாமா வெளியே இருக்காங்க, என்ன பண்ண? அதுக்காக வந்தவங்களை அனுப்பிடவா முடியும்? டேய், அக்கா ரொம்ப ஆசையோட வந்திருக்காங்கடா. யார்டா சொன்ன அனுப்பிட போறான்னு? அதெல்லாம் நான் அனுப்பிட மாட்டேன். அத்தையும் மாமன் தானே, மாமா பிரச்சனை இல்லை, அது தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ அக்காவும் மாமாவையும் கூப்பிடு. என்னப்பா, வந்த நேரமே நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அத்தை என்னடா திடீர்னு அத்தை இங்கே இருக்காங்கன்னு அதிர்ச்சியில் நிற்கியா? இல்லத்த, எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கும்பா. ஆமாம், கையில் வச்சிருக்க குழந்தை யாரோட குழந்தை? டேய் ஆதி, இது ஸ்வீட்டி தங்கமாச்சே, கையில் அண்ணி குழந்தையாச்சே, உங்ககிட்ட எப்படிடா? ஆதி, நைட்டு ஃபுல்லாக எங்கே போயிருந்தா? இப்போ என்னன்னா ஸ்வீட்டி தங்கத்தோட வந்திருக்கா? ஓய் ஸ்வீட்டி தங்கம், தாத்தாட்ட வாங்க, ஓடி வாங்க. சொல்கிறேப்பா, சொல்கிறேன். தாத்தாட்ட போறீங்களா? தாத்தா கூப்பிடுறாங்களா? தாத்தாட்ட போங்க. தாத்தா தாத்தா, குழந்தை அழகா பேசுதே. டேய் ஆதி, யாரோட குழந்தை? ரொம்ப அழகா இருக்கு. அக்கா நல்லா பேசுவா, நல்ல சேட்டையும் பண்ணுவா, கண்ணில் நிக்கோட்டு எங்கேயாவது ஓடிடுவா. ஓய் ஸ்வீட்டி தங்கம், வாங்கடி தாத்தாட்ட. ஐயோ, குழந்தை ரொம்ப கியூட் அழகா இருக்கு, தூக்கி கொஞ்சம் போல இருக்கு. ஓய் குட்டி, இங்க வாங்க. தாத்தா வரமாட்டியா? வாங்கடி தங்கம், பாட்டிட்டு வரீங்களா? இங்க வாங்க, பாட்டிட்டு வாங்க. செல்லம், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் நல்லா கலக்கலா இருக்கு. கையத்தை வாங்கி தந்தாங்க. ஓ, உங்க கையிலத்தை வாங்கி தந்தாங்களா? அழகா இருக்கு, செல்லத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு. சொல்ற அழக பாரு. என்னடா அமைதி, எனக்கு வெளியவே நிக்காங்க. இல்லடா, மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும், மாமா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அத்தை ஏதாவது பேசி காயப்படுத்துவாங்களோட தான் பயமா இருக்கு. டேய் ஆதி, இருக்கட்டும். ஸ்வீட்டி தங்க எப்படிடா உங்ககிட்ட? கையில் அண்ணி குழந்தை உங்ககிட்ட எப்படிடா நீ தூக்கிட்டு வந்த? இந்த அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. அம்மா, அது இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிடவா? ஏன்பா கேக்குற? கூப்பிடுப்பா உள்ள. சரிம்மா, வாங்க உள்ள வாங்க. கயல் கூட்டிட்டு வா. கயலா? கயல் வந்திருக்காளா? கயல்மா, உள்ள வாமா, வெளியே நிக்க. ஆரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிரரோ, எனக்கென நீ இருக்க, வேறென்ன நானும் கேட்க, குறையின்றி ஏதுமில்ல, என் சுவாசம் நீ இருக்க, சந்தோஷம் தேடி வரும் உன் கையில் நான் இருக்க. நான் சொன்னா கேப்பியே இல்லையா? சுஜா பொண்ணு வந்திருக்கா, நீ எதுவும் பேசிடாத. பாவம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ பார்க்க வந்திருக்கா, எதுவும் பேசிடாத.
புரியுதா? 1000 இருந்தாலும் ரத்னத்தோட பொண்ணு, அப்பா பொண்ணு உறவு இல்லைன்னு ஆயிடாது. கொஞ்சம் உன் கோவத்தை குறைச்சிட்டு அமைதியா நில்லு. நம்ம டாக்டரு. ஆமாம், டாக்டர் சார் அக்கா கூட. அப்போ எதுக்கடி வந்தேன்? உயிரோட இருக்கோமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? வந்தவங்களை இப்படியே பேசுவீங்க? ஏம்மா இப்படி பேச? நான் வரக்கூடாது உங்களை பார்க்க? ஏம்மா இன்னும் என் மேலே கோமாவா இருக்கீங்க? அப்பா என்கிட்ட பேச மாட்டீங்களாப்பா? நான் உங்கள் சுஜாப்பா. நீ பண்ணதெல்லாம் காணாதான், இப்போ மறுபடியும் எதுக்கு வந்திருக்க? அப்படியே போன அப்படியே போய் தொலைய வேண்டியதானே? பிரேமா, கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு அமைதியாரு. என்ன பேசுற? விடு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு நிமிஷம் அக்கா சொல்ல வரதை கேளுங்க. அக்கா பக்கம் ஒரு நியாயம் இருக்குமா? ஆமா, இந்த நிக்காங்கல்ல டாக்டர் அருண், கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே. நம்ம யாழினி இவரோட ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரைனிங் போயிட்டு இருக்கா. அவர் தான் நம்ம சுஜாக்காவோட ஹஸ்பண்ட். அப்போ நம்ம நினைச்சது சரிதான். அப்போ நம்ம அருண் டாக்டர் நமக்கு மாமா. நம்ம மாமாக்கு ஒரு ஹாய் சொல்லுவோம். மாமா ஹாய். அதானே, ஹாஸ்பிட்டல்லையே அந்த வருத்தம் வருவா. இது வீடு, இங்க என்ன நடக்கு, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கா. என்னத்த பண்ண? என்னாதி, அவ சந்தோஷம் தான் முக்கியம்னு நம்ம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம செத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு போனவ. அவ சந்தோஷத்தை மட்டும் நினைச்சு போனவ. உங்க அப்பா என்ன நிலைமைக்கு போனா உனக்கு தெரியாது? என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஆமா, அக்கா கல்யாணத்துக்கெல்லாம் சமைச்சிட்டு கடைசியில் அந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்லம்மா. ஏமா நம்ம சுஜாக்கா எப்படின்னு உங்க யாருக்குமே தெரியாதா? அப்பா ஏன்ப்பா அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு நாளா அக்காவை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு எப்போ என் பொக்கிஷத்தை பார்க்க மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தீங்க. இப்போ உங்க பொக்கிஷமே உங்க முன்னாடி வந்து நிக்கி, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. அப்போ நீங்களும் அக்கா மேல கோவமா தான் இருக்கீங்க. அக்கா என்ன சொல்ல வரா, எதுக்காக இந்த முடிவு எடுத்தா, எதுவுமே கேட்க மாட்டீங்களா? இல்லப்பா, அது அது ஏன்ப்பா அத்தை இருக்கனால பேச தயங்குறீங்களா? ரத்னம், ஒன்னு மட்டும் சொல்றேன், 1000 இருந்தாலும் அவ உன் பொண்ணு. எதுக்காக அந்த முடிவு எடுத்தான்னு கேளு. சுஜா பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ அவ்வளவு சீக்கிரம் நம்ம யாரையுமே வேண்டான்னு ஒதுக்க மாட்டான். அப்படிப்பட்டவ ஒரு முடிவு எடுத்துக்கானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கும். ரத்னம், ராஜேஸ்வரி எதுவும் சொல்ல மாட்டா. நீ உன் பொண்ணு கிட்ட பேசு. எனக்கு கோபம் இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்காக உன் பொண்ணு கிட்ட பேசக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரமும் உரிமையும் எனக்கு கிடையாது. நீ பேசு. நீ என்ன நினைச்சு வருத்தப்பட்டது எவ்வளவோ அதே அளவு உன் பொண்ணு நினைச்சு வருத்தப்பட்டிருப்ப எனக்கு தெரியும். நீ பேசு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாரி அத்தை, உங்களை நான் ரொம்ப தலை குனிய வச்சுட்டு போயிட்டேன்ல. என்னை தூக்கி வளர்த்தது நீங்கள் தான். என்னென்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் உங்களை முதுகில் குத்திட்டேன்ல, ரொம்ப நம்பிக்கை தந்து உங்கள் முதுகில் நான் குத்திட்டேன்ல அத்தை. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. மாமா மன்னிச்சிருங்க. நான் அந்த முடிவெடுக்க காரணம் இவங்க தான். ஏன்னா என்னால் சத்தியமாக இவங்களை விட்டுட்டு வருணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. கண்டிப்பாக எனக்கும் வருணுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தேனா இந்நேரத்துக்கு சுஜான ஊற்றி இருந்ததுக்கே அடையாளம் இல்லாமல் போயிருப்பேன். சத்தியமாக நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என்ன சுஜா இப்படி வார்த்தை சொல்ற? வருண் நல்ல பையன்தாமா, ஏமா இப்படி சொல்ற? அப்பா நான் வருணை குறை சொல்லலை. வருண் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். அத்தை பெத்த பிள்ளை, அத்தை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே அவ்வளோ கண்ணியமாக வளர்த்தவங்க அவங்க பிள்ளைங்களை மட்டும் தருதலையாக வளர்த்துருப்பாங்க. இல்லைப்பா, நான் வருணை எந்த குறையும் சொல்லலை. நான் தான் என்னால் முடியலப்பா. இவரை லவ் பண்ண பாவத்துக்கு இவருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியில் நீ பிறக்கும்போதும் அனாதை, சாகும்போதும் அனாதை போய் சாவிடு. எப்படிப்பா நான் விட முடியும்? அப்பா இந்த நிற்காங்கல்ல என்னோட ஹஸ்பண்டு, அவங்களுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லை. அவங்க அம்மா அப்பா எங்கே இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வளர்ந்தாங்க. அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால காலர்ஷிப் அது இதுன்னு படித்து டாக்டருக்கு படித்து இப்போ சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. எனக்கு எந்த குறையும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன். அப்பா நான் நல்லா இருக்கேன் பாருங்கன்னு காட்ட வரலப்பா, சொல்கிறேன். அப்பா என்னை தாங்குவாங்கப்பா. அப்பா என்னால் அவங்கள விட முடியல. அப்ப ஏமா நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது ஏமா சொல்லல? அப்பவே சொல்லிருக்கலாமே. அப்பா நீங்கள் கேட்டது சரிதான்ப்பா. நான் நீங்கள் கேட்ட நேரம் எந்த பதிலுமே சொல்லலை தான். உங்கள் இஷ்டப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவங்க கிட்ட வந்து சொன்னேன் இப்படி வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நான் தான் யாருமே இல்லாமல் இருக்கேன், நீ குடும்பத்தோடு இருக்க வேண்டாமா? அப்பா கண்டிப்பாக உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு தருவாங்க. நீ உங்கள் அப்பா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் செட்டாக்கல வழியை பாரு. நான் உன்னை மிரட்டுவேன், பிளாக்மெயில் பண்ணுவேன், என்னை ஏமாத்திட்டேன், எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன். நீ நம்பி அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம், நான் எந்த இடத்துலையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து என்கிட்ட ஒரு மாதம் அவங்க பேசவும் இல்லை, நானும் பேசலை. சரி அப்பா நமக்கு எது செஞ்சாலும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் நெருங்க என்னால் முடியலப்பா. வருணை தனக்கு கல்யாணம் பண்ண என்னால் முடியல. அப்போ மறுபடியும் நான் இவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன், நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன், நீங்களும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில், இல்லை சுஜாமா
உன்னை நினச்ச மனசில் உன்னை சுமந்த நெஞ்சில் வேற யாருக்கும் இடம் இல்லை. போதும், உன் கூட வாழ்ந்த அந்த 5 வருஷம் லவ் காதல் காலம் எனக்கு போதும். எனக்கு அது மட்டும் போதும். நான் ஆயுசுக்கு அதை நினச்சிட்டே வாழ்ந்துடுவேன். உன் லைஃப்பில் இனிமேல் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவங்க முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போதான்ப்பா நம்ம தானே நம்பிக்கை கொடுத்தோம். எல்லாமாவும் உங்களுக்கு எல்லா உறவும் என்னால் கிடைக்கணும், நம்ம தானே நம்பிக்கை கொடுக்கும். இப்படிப்பட்ட மனுஷனை எப்படி விட முடியும்? அதுக்காக தான் நான் பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அவங்க வரவே மாட்டேன், இல்லை நீ உங்கள் அப்பா பார்த்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணு என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி சிலைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. என்னால் முடியல. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க நம்பர் என்கிட்ட இருந்தது. அவங்களுக்கு கால் பண்ணி பேசி அப்புறமா இவங்கள்ட்ட பேசி விஷத்தை குடிச்சிருவேன். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனேன்னா நாளைக்கு சுஜாத் செத்துட்டா அப்படிங்கிற நியூஸ் தான் உங்கள் காதில் விழணும் சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதாப்பா கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு கல்யாணத்தை வேண்டான்னு நான் போனேன். அப்பா நீங்கள் எல்லோரும் சாகணும், எக்கேடு கெட்டு போங்க நான் நினைக்கலப்பா. என் நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. என் அப்பா அம்மா எல்லோரும் என்னை நம்புவாங்க. எதுக்காக இந்த முடிவு எடுத்திருப்பான்னு நீங்கள் யோசிப்பீங்க, என்னை தேடி வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் யாருமே என்ன 2 வருஷம் ஆகியும் தேடியே வரலப்பா. யாருமே என்ன தேடலைல்ல. அப்படியே செத்துட்டு தொலைஞ்சிட்டு போனவ போயிட்டு போகிறேன்னு விட்டுட்டீங்கல்லப்பா. இந்த அனாதை பயிலுக்காக தான் எங்களை எல்லாரையும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். அந்த அனாதை பயிலை நம்பி நீயும் அனாதையா இங்கே யாரும் வேண்டான்னு அனாதையாவே போயிட்ட இல்லையா சுஜா? அத்தை ராஜேஸ்வரி, என்ன சொன்னீங்க? என் அண்ணன் அனாதையா? யார் அனாதை? என் அண்ணன் ஒன்றும் அனாதை கிடையாது. என் அண்ணனுக்கு தங்கச்சியா நான் இருக்கேன். அப்புறம் பொண்டாட்டினியா அண்ணி சுஜானி இருக்காங்க. அப்புறம் அவங்க பெத்த பிள்ளை இந்தா நிக்கா பாரு என் சிவிட்டி தங்கம். இவங்க எல்லாம் இருக்கும்போது என் அண்ணன் அனாதையா? இங்க பாருங்க, ஒருத்தங்களை பேசுக்கு முன்ன ஒழுங்கா வார்த்தை விடுங்க. அசால்ட்டா அனாதைன்னு சொல்றீங்க. அதோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. யாருமே இல்லாம தனியா வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும். உங்களை சுத்தி இத்தனை உறவுகள் இருக்க போய் தானே அசால்ட்டா என் அண்ணனை பார்த்தா அனாதைன்னு சொல்றீங்க. இன்னொரு முறை என் அண்ணனை அனாதைன்னு சொன்னீங்க நடக்கிறது வேற. என் அண்ணனுக்கு குடும்பம் இருக்கு, அதையும் தாண்டி நான் தங்கச்சி உறவு இருக்கு. அப்போ என் அனாதையா? சொல்லுங்க. என்ன நீ என் தம்பி கம்பெனியில் வேலை பார்க்குறவ தானே? உனக்கு எப்படி அந்த டாக்டர் உனக்கு அண்ணன்? கூட பிறந்த அண்ணன் மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. கூட பிறந்ததான் அண்ணனா? சொல்லுங்கம்மா. கூட பிறந்ததான் அண்ணா, கூட பிறக்கலைனாலும் அண்ணன் அண்ணன் தான். என் அருண் அண்ணே என்னோட அண்ணன். நாங்க வேணா ரத்த பந்தத்துல சொந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டப்படி நான் தான் வருணனோட தங்கச்சி கயல். இன்னொரு வார்த்தையை அண்ணனா அண்ணாதை ஏதாவது சொன்னீங்க பார்த்துக்கோங்க. அத்தை இனிமே என் புருஷன் அண்ணாதைன்னு சொல்ற மாதிரி இருந்தீங்க அப்புறம் சுஜாவோட இன்னொரு முகம் பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்க சுஜாவை உங்களுக்கு கீழ்ப்படிதவ, நீங்க சொல்ற பேச்சு கேட்கறவ, ரொம்ப அன்பானவ அப்படிதானே பார்த்துருக்கீங்க. ஆனா என் வருணுக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அனாதை அசால்ட்டா சொல்றீங்க. அனாதை நான் வலி எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எவ்வளோ ஏங்கி போயிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? எல்லா பாசத்துக்காக ஏங்கி போயிருப்பாங்க. போய் அனாதை ஹாஸ்டல்ல போய் பாருங்க. எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்ப இல்லாம பச்சை பிஞ்சு குழந்தைங்க கூட பாலுக்கு வலி இல்லாம அங்க இருக்கும். போய் பாருங்க. அசால்ட்டா அனாதைன்னு சொல்றீங்க. அனாதைங்கிற வலி உங்களுக்கு தெரியுமா? ராஜேஸ்வரி மறந்துட்டு பேசாத. நம்ம வீட்லயும் ஒருத்தன் தொலைஞ்சு போயிருக்கான். அப்ப அவனையும் அனாதைன்னு தானே எல்லாரும் ஒதுப்பாங்க. அனாதைன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன ராஜேஸ்வரி, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அந்த டாக்டர் ரொம்ப நல்ல மனுஷன். அக்கா ஏக்கா இப்படி ஒரு வார்த்தை விட்டீங்க? உங்களுக்கு நான், எனக்கு நீங்க இருக்கீங்க, அதனால நமக்கு அனாதை இல்லை. நமக்கும் அப்பா அம்மா இல்லை. உங்களுக்கு தெரியாதக்கா, நம்மளும் சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாம தானே வளர்ந்தோம். சித்தியோட கொடுமையில. என்னக்கா மறந்துட்டீங்களா? நீங்களும் அந்த வழியை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இப்படி அந்த மனுஷனை பார்த்து அனாதைன்னு சொல்லிட்டீங்க. இல்லடா, ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன். என்னால் முடியலடா. என் பையன் அந்த மேடையில் அவமானப்பட்டு கூணி குறுகி நின்னதாண்டா என் கண்ணு முன்னே இருக்கு. அதான் ஏதோ வார்த்தையை விட்டுட்டேன். கோபத்தில் பேசிட்டீங்கன்னு ஒரே வார்த்தையை முடிச்சிட்டீங்க. கோபத்தில் விடுற வார்த்தை ஏத்தானிக்கு உங்களுக்கு எவ்வளோ பாதிக்குன்னு தெரியாம போச்சா? சொல்லுங்க. இப்போ தான் ஜார்மன் சார் சொன்னாங்க, நீங்களும் உங்கள் சித்தி கொடுமையில தான் அம்மா அப்பா இல்லாமல் வாழ்ந்துருக்கீங்கன்னு. அந்த வழி என்னன்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும்ல. தெரிஞ்சுக்கிட்டே இப்படி என் அண்ணனை அனாதைன்னு சொல்கிறீங்க. உனக்கு தெரியுமா என் அண்ணனா பிறக்கும் போதே அனாதையா? அவங்களும் ஒரு தாய் வைத்த தானே பிறந்திருப்பாங்க. அவங்க ஆசைக்காகவும் சுயநலத்துக்காகவும் என் அண்ணனை பெற்று குப்பை தொட்டியில் தூக்கி வீசிட்டாங்க வேண்டான்னு. அதுக்கு என் அண்ணன் என்ன பாவம் செஞ்சாங்க? என் அண்ணன் தப்பு பண்ணாங்க. அவங்களுக்கு பிள்ளையா பிறந்த தவிர என் அண்ணன் என்ன தப்பு பண்ணாங்க? தப்பு பண்ணது என் அண்ணனை பெற்றவங்க தான். என் அண்ணன் இல்லை. என் அண்ணன் எப்போவுமே அனாதை கிடையாது. என் அண்ணனுக்கு சுற்றி இத்தனை உறவுகள் நாங்கள் இருக்கோம். போதும். இன்னுமே இவ்வளவு யாரையும் பேச முன்ன நம்ம வீட்டுற வார்த்தை என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
அப்புறம் நீங்கள் என்ன கேட்டீங்க? போனல அப்படியே போய் தொலைய வேண்டியதானே, அப்படியே செத்துருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்தேன்னு கேட்குறீங்க? என்னம்மா அவங்க வந்தாங்களே, என்னடி எதுக்குடி இப்படி பண்ணேன்னு 2 அடி அடிச்சுட்டு கூட கேட்டிருக்கலாம். இப்படி ஒரு வார்த்தையை விடுறீங்க. அப்புறம் சேர்மன் சார், நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் பொக்கிஷம் தொலைச்சிட்டேன், என் பொக்கிஷம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி புலம்புனீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் பொக்கிஷம் உங்கள் கண்ணு முன்னே உங்கள் வீட்டில் வந்து நிற்கி நீங்கள் உங்கள் அக்கா இருக்காங்கன்னு 3வது மனுஷன் மாதிரி ஒதுங்கி இருக்கீங்க. உங்கள் அக்கா உங்களுக்கு முக்கியம்தான், அப்போ உங்கள் பொண்ணு உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சொல்லுங்கள் சேர்மன் சார். அக்காவும் மாமாவும் ஆசையை உங்களை பார்க்க வந்தாங்க. ஆனா எதுக்குடா கூட்டிட்டு வந்தோன்னு என்னை யோசிக்க வச்சுட்டீங்களே. அவங்க அங்கேயே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு உங்க நினைப்பு இருந்தாலும் மாமா ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாங்க. ஆனா கூட்டிட்டு வந்து ரொம்ப காயத்தை கொடுத்துட்டேன். அம்மா 2 அடி அடிப்பாங்க, ஏண்டி இப்படி பண்ணின்னு கேட்பாங்க. அப்பா என்ன திட்டுவாங்க, அதுக்கப்புறம் என்ன தட்டி தழுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் போதும் போதும், நான் என் புருஷன் கூட இருந்துட்டு போகிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். வேண்டாம், நான் போகிறேன். அக்கா, என்னக்கா வந்துட்டு போறேன்னு சொல்கிற? இருக்கா, போவாதீங்க. சுச்சாமா, என்னம்மா இப்படி பேசுற? இன்னைக்கு அத்தை பேசுனாங்க, நாளைக்கு வேற யாரும் பேசிடக்கூடாதுல்லங்க. அதுக்கு முன்னே நம்மளே போகிறது நல்லது. கயல், ஸ்வீட்டி தங்கத்தை தூக்கு, போயிடலாம். சரிங்க அண்ணி. என் அண்ணி ரொம்ப கனவோட வந்தாங்க. அப்பாவை பார்க்க போகிறோம், அம்மாவை பார்க்க போகிறோம், எல்லார்கிட்டே பேச போகிறோங்கிற கனவோட வந்தாங்க. என் அண்ணன் நமக்கு ஒரு குடும்பம் கிடைக்க போகிற, மாமா அத்தேன்னு ஒரு குடும்பமே கிடைக்க போகிறேன்னு சந்தோஷத்தில் வந்தாங்க. எல்லாத்துலேயும் குழி தோண்டி புதைச்சிட்டிங்கல்ல. என்னதான் அவங்க இல்லாத நேரம் சும்மா வார்த்தைக்கு மிஸ் பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நேரில் வந்து சொன்னானா நின்னாங்கன்னா எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அக்கா இருக்காங்க, எல்லாரும் பேசுங்க போதும். என் அண்ணி அங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. என் அண்ணன் ராணி மாதிரி என் அண்ணி வச்சுருக்காங்க. போதும். ஸ்வீட்டி தங்கம், இங்கே வா மாற்றிக்கிட்ட. அக்கா, நான் தானே உங்களை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். மன்னிச்சிருக்கா மாமா, மன்னிச்சிருக்க மாமா. நானும் கையில் நினைச்ச மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இங்க நடக்கிறது வேற. உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. என்னைக்கா இருந்தாலும் அப்பா பேசுவாங்க, நீங்க நினைப்போட சந்தோஷமா தான் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு தீராத காயத்தை கொடுத்துட்டேன்லக்கா. மன்னிச்சிருங்க அக்கா. மாமா, மன்னிச்சிருங்க மாமா. இல்லைடா, நீ என்னடா பண்ணுவ? நாங்கள் வந்திருக்க கூடாது, நீ கூப்பிட்டா எங்களுக்கு அறிவு எங்கடா போச்சு? நாங்கள் வந்திருக்க கூடாது. கயல், ஸ்வீட்டி தங்கத்தை கூப்பிடு, போவோம். எங்க போகலாம் வாங்க. அப்பா, அம்மா, என்னம்மா பார்த்து நிற்கீங்க? அக்கா போகிறாளாம், நிற்க சொல்லுங்கம்மா. அம்மா என்னம்மா, அக்கா இல்லாத நேரம் அக்காவை மிஸ் பண்ணுறேன்னு அப்படியே ஒப்பாரிப்பீங்க. அக்கா வந்ததுக்கப்புறம் இப்படி பேசுறீங்க. அப்பா என்னப்பா நீங்களும்? அப்பா அக்கா போவாண்டான்னு சொல்லுங்கப்பா. இங்க பாரு ரத்னம், அவ உன் பொண்ணு சுஜா, நம்ம சுஜா. அவ எதுக்காக பண்ணான்னு காரணத்தை சொல்லிட்டா. இங்க பாரு, தப்பு பண்ணிடாத. பண்ற பிள்ளைங்கள நான் ஒடிச்சு விட்டுட்டேன்னா காலத்துக்கும் இந்த உறவு சேராது. பார்த்துக்கோ.